ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ. ஸ்ரீமத் அழகியசிங்கர் திருவடிகள் சரணம் சரணம். கல்யாண் ஜுவல்லர்ஸின் பாக்யம் தொலைக்காட்சி நேயர்களுக்கு அடியேம்பை சிரம் தாழ்ந்த நமஸ்காரங்கள். ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். 108 திபதேசங்களை செவித்து வரக்கூடிய நாம் 49வது திபதேசமாக ஒரு ஆச்சரியமான திபதேசத்தை சேவித்து இருக்கிறோம். ஒரு 108 திபதேசத்து இருக்கக்கூடிய ஒரே ஒரு பெருமாள் சிவ ஆலயத்திலே மேற்கு முகமாக எழுந்தருளி இருக்கிறார் என்றால் அது இந்த பெருமாள் தான். அவர் யார்? அவர்தான் திரு நிலாத்திங்கள் குண்ட பெருமாள் என்று சொல்லக்கூடிய எம்பெருமாள். ஏன் இந்த பெயர் வந்தது? பார்வதி தேவியார் பிரார்த்தனையின் பேரிலே சிவ வழிபாடு செய்ய ஒரு மாமரத்தின் அடியிலிருந்து பூஜிக்க சிவபெருமான் சோதனை தருவதற்காக அந்த மாமரத்தை தன்னுடைய நெற்றிக்கண்ணால் எரிக்க வெம்மை தாங்காமல் தன்னுடைய நாயனன் சிவபுரானை நடத்து பிரார்த்தனை செய்யும் பலன் இல்லாமல் போக தனது சகோதரனான அண்ணன் திருமாலை பார்வதி தேவி வணங்கியவுடன் பெருமாள் சந்திரனுடைய குளிர்ந்த தாரை அங்கே சமர்ப்பித்த பொழுது மாமரம், பட்டுக்கோண மாமரம் துளிர்க்க ஆரம்பித்தன. உடனடியாக பார்வதியின் தவம் நிறைவேறி சிவபெருமான் காட்சி அருளினாராம். அந்த தலம்தான் இந்த திருஸ்தலம். அது மட்டுமல்ல, வாசுகி பாம்பு தான் செய்த அபவாதத்திற்கு தவமியற்றி பெருமாளுக்கு ஆதிசேஷனுக்கு பதிலாக குடையாக மாறி நிற்கக்கூடிய திருத்தலமும் இந்த திருத்தலம்தான். இதுதான் திருநிலாத்திங்கள் குண்டம். எம்பெருமான் ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள்ளாகவே இந்த எம்பெருமான் சேவை சாதிக்கிறான். அது என்ன நிலாத்திங்கள் குண்டம் என்றால், ஒரு முறை பார்க்கடல் கடைந்த சமயத்திலே வாசுகி பாம்பு தன்னுடைய ஹாலகால விஷத்தை உமிழ்ந்த பொழுது அந்த ஹாலகால விஷத்தினுடைய கடுமையால் பெருமாளுடைய திருமேனி, நீலவண்ண திருமேனி கருமையாக மாறியதாம். இதனால் பெருமாள் இந்த நிலையிலிருந்து மாறி தன்னுடைய சியாமள நீலவண்ண சியாமள மேனியாக மாறுவதற்கு என்ன உபாயம் என்று பிரம்மனிடத்திலே கேட்டபொழுது சிவபெருமானை பிரார்த்திக்குமாறு செய்ய சிவபுரானிடத்திலே பெருமாள் பிரார்த்தித்தவுடன் தன் தலையிலிருந்த சந்திரனிலிருந்து அமிர்த தாரையை பெருமாளின் திருமேனியிலே தெய்வித்தார் சிவபிரான். மறுகணம் பெருமாளுக்கு தன்னுடைய சுயம் திருமேனி கிடைத்ததா. அதனால் சந்திரனோடு தொடர்புடைய திருத்தலம். அது மட்டுமல்லாமல் திங்களை சூடிய சிவபுரான் சில அகாத செயல்களை செய்தார் என்றும் அதை துண்டித்து கண்டித்தார் என்பதனால் நிலா திங்கள் துண்டம் என்று இந்த எம்பெருமான் பேசப்படுகிறார். திரு நிலா திங்கள் துண்டம் என்று இந்த எம்பெருமான் பேசப்படுவதற்கு காரணம் சிவபுரான் செய்த சில செயல்களை தடுத்து நிறுத்தி அவரை ஆட்கொண்டதால் தான் என்றும் சொல்லுகிறார்கள். அதி உன்னதமான திருத்தலம். வாசுகி தன்னுடைய விஷத்தை உமிழ்ந்தபடியினாலே உடனடியாக அந்த பெருமாளுக்கு அபவாதத்தை நீக்கிக் கொள்ள வேண்டும் என்ற அடிப்படையிலே தவம் இருந்து அந்த வாசுகி பாம்புதான் இந்த பெருமாளுக்கு மேலாக குடையாக விளங்குகிறது, ஆதிசேஷனுக்கு பதிலாக. அதுவும் இந்த எம்பெருமான் சிவாலயத்திற்குள்ளே, ஏகாம்பரேஸ்வரர் ஆலயத்திற்குள்ளே மேற்கு பார்த்த நிலையிலே எழுந்தருளி இருப்பதும் அதைவிட சிறப்பாக சிவாச்சாரியர்கள் இந்த இறைவனை ஆராதிக்கிறார்கள். வழக்கமாக பெருமாளை 108 திபதேச பெருமாளை வைஷ்ணவ பட்டாச்சாரியர்கள் தீட்சிதர்கள் தான் பூஜிப்பார்கள் என்றால், இந்த பெருமாளை பூஜிப்பது சிவாச்சாரியர் என்று சொல்லும் பொழுது அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயமாக இருக்கிறது அல்லவா. திருமங்கையாழ்வார் ஒரு பாசுரத்தின் மூலமாக இந்த பெருமாளை பாடி குதிக்கிறார். இந்த சிறுநிலா திங்கள் துண்ட பெருமாளை பிரார்த்தனை செய்து வந்தால் மனதில் இருக்கக்கூடிய கவலைகள் அகன்றுவிடும். ஏதேனும் நாம் தொடங்கக்கூடிய தொழிலிலே தடை இருந்தால் அது விலகிவிடும். முக்கியமாக நம் உடம்பிலே இருக்கக்கூடிய நோய்களை, நீரிழிவு நோய் என்று சொல்லக்கூடிய சர்க்கரை நோயை தீர்க்கக்கூடிய ஆற்றல் படைத்த பெருமாள் இந்த பெருமாள் என்றெல்லாம் ஜீவநாடியிலே சொல்லப்பட்டுள்ளது. எனவே அத்தகைய ஆற்றல் பொருந்திய பெருமாள் நின்ற திருக்கோலத்திலே இந்த சன்னிதானத்திலே விளங்குகிறார். நான் இந்த பெருமாளை காணிந்தால் நம் மனதில் இருக்கக்கூடிய பிரச்சனைகளை அந்த பெருமானிடத்திலே அருகிலேயே சென்று சொல்லலாம். எனவே இந்த பெருமாளை சேவிக்கும் பொழுது மனதில் இருக்கக்கூடிய குறைகளெல்லாம் சூரியனை கண்ட பனி போல் நீங்கிவிடும் என்று சொல்லப்பட்டிருக்கிறது.
சைவ ஆலயத்திலே வைணவ திவ்ய தேசத்து பெருமாள் இங்கு வீற்றிருக்கிறார் என்பதே ஒரு தனிச்சிறப்பு. அப்போது சைவம் வைணவம் இங்கே ஒன்றிணைந்து விடுகிறது. எனவே 108 தனிச்சிறப்பு வாய்ந்ததாக இந்த தலம் பேசப்படுகிறது. எனவே திரு விழாத்திங்கள் குண்டப்பெருமாளை சென்று சேவித்து நமது பாதங்களும் துண்டு துண்டாக போக வேண்டும் என்று அவன் திருவடியிலே பூசித்தார். நம் பாபங்களை எடுத்து மேலான லக்ஷ்மி கடாக்கத்தை வழங்குவான் இந்த திரு நிலாத்திங்கள் குண்டப்பெருமான். அவனை பிரார்த்தனை செய்து நலம் யாவும் பெறுவது. ஆனந்த ராகமாய் ஓர் ஆன்மீக பயணம். நீங்கள் பார்த்து கொண்டிருப்பது உங்கள் பாக்யம் சேனல். இது உங்கள் பாக்யம், எங்கள் பாக்கியம். வழங்குவோர் அன்புடன் கல்யாண் ஜுவல்லர்ஸ்.